ஏன்னா என்ன குறித்து அவர் ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறாரு. அதை நிறைவேற்றுறது வரைக்கும் என்ன 10 துண்டா ஒட்டி போட்டாலும் எல்லாம் ஒட்டிக்கும். பெருநாட்டில் ஒரு தேவ ஊழியன் இருந்தார். பெருநாட்டில் உண்மையான காரியத்தை சொல்கிறேன். அந்த ஆளுடைய சபையில் இருந்த மூப்பருடைய வாயிலிருந்து வார்த்தையை கேட்ட நான் சொல்லுறேன். அந்த பெருநாட்டில் அங்கே கம்யூனிஸ்டுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது அவங்க பாஸ்டரை தூக்கி கொண்டு போய் தூக்கு தண்டனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை முதல்ல கொடுத்து பார்த்தாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தா அவர் தொங்கிக்கிட்டு கழுத்து நெருங்க மாட்டேங்குது. ஏன்னா சபையார் கொண்டு போராடி கொண்டு ஜெபம் பண்ணினாங்க, கயிறு நெருங்க மாட்டேங்குது. அதனால இறக்கி விட்டான். இறக்கி விட்டுட்டு ஏதோ ஒரு இது இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, அது கயிறை பிடிச்சிக்கிட்டு நிற்குதுன்னுட்டு. அதனால அங்க இருந்த அதிபர் சொன்னாரு, துப்பாக்கியால சுடுங்கடா. அப்போ 3 பேர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவரை நடுவில் நிறுத்தி அவர் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. துப்பாக்கிய அவன் ட்ரிகர் அமுக்குனா அது அமுங்க மாட்டேங்குது. 3 பேருக்கு அமுங்கல. நடந்ததை சொல்றேன். அந்த சபையில் உள்ள மூப்பருடைய வாயிலிருந்து கேட்ட வார்த்தை சொல்றேன், அமுங்கல. மறுபடியும் செய்தி போச்சு அதிபருக்கு, டேய் இவனை எப்படி விடாதீங்கடா, AK-47 வச்சு சுடுங்கடா, ஒண்ணு போலனாலும் அடுத்த குண்டாது போட்டு. AK-47 3 பேர் தேவையில்லை, ஒரு ஆள் போதுன்னுட்டு பயங்கரமான ஒரு பகல்வான கூட்டி வந்து AK-47 சொன்னா அந்த குண்டு திருப்பி அடிச்சு இவனுக்கு அடிச்சிச்சு. எப்படி அடிச்சதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, இது தேவன் செய்தது. இன்றைக்கு அந்த நாட்டில் அவர் சபை தான் இருக்கிறதுலே பெரிய சபை. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? அவர் அந்த அதிபர் கூட்டு கேட்டார், என்னப்பா நீ என்ன மந்திரம் வச்சிருக்க? என்னை குறித்து ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றாம சாக மாட்டேன். பக்கத்தில் வந்து சொல்லுங்க, உன்னை குறித்து நோக்கத்தை நிறைவேற்றாம ஆண்டவர் உன்னை சாக விட மாட்டார்.